ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் இருக்கான் குமார், கடவுள் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். ஸோ அதை பற்றி மட்டும் பேசணும் அப்படிங்கிற இந்த வீடியோ பதிவு. அதாவது பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செய்வார் வினை செய்வாருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு எதுவுமே பண்ணாத ஒரு நல்லவர் மேலே நம்ம தீங்கு ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு கெடுதல் நினைச்சோன்னா அந்த கெடுதல் நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக வேற யார் மூலமா நமக்கு நடக்கும். ஸோ அப்படிதான் ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர் பார்த்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் பக்கத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா டெல்லியில் உச்சநீதிமன்ற நீதிபதி மேலே ஒரு வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா தாக்க முயன்றார், சிறப்பு தூக்கி சமைச்சார் அப்படிங்கிற ஒரு சம்பவத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக சென்னை ஹைகோர்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு சென்னை ஹைகோர்ட் வழியாக போயிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்த ஒரு அட்வொகேட், அந்த வண்டி பிரச்சனை, அவர் பைக்கில் போயிட்டு இருக்காரு. இந்த வண்டி மோதிச்சா மோதலையா, அதில் ஒரு சர்ச்சை கலவலப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா உடனே 18 போட்டு தாக்கி அவரை ஓட அடிச்சு தட்டுறாங்க. அவர் பார்கன்ஸில் போறாரு, கூட போலீஸ்காரன்னு இருக்காங்க. அப்படி இருந்துமே ஒரு வக்கீலுக்கே, ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன் கிடையாது, ஒரு வக்கீலையே அந்த அளவுக்கு போட்டு அடிச்சு விரட்டுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசியிருப்பீங்க, நீ எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம அந்த அதுக்குள்ளே போய் நம்ம விசாரிக்கிறத விடவும் அந்த சம்பவத்தில் திருமாவளவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாரு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது முழு பூசணிக்காய் சோச்சியில் மறைச்ச கதையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதையில் கேட்டிருப்போம். நிஜத்தில் நான் பார்த்தது இங்கே தாங்க. அதாவது நீ நல்லா பார்க்கணும், உலகம் பூரா அந்த சம்பவத்தை, அந்த வீடியோவை சோசியல் மீடியா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுல எப்படி அந்த வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா கேட்க போவாரு, உடனே ஐயா தலைவருடைய காரியம் என்ன அப்படின்னா அவரு திருமாவளவன் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு சமாதானம் அந்த ஆளு வண்டி எடுத்துட்டு போவார். ஆனா உடனே பின்னாடி பக்கம் டக்கு டக்கு டக்குன்னு வந்து அவர் தலையில புடிட்டு அடிச்சு அவரு வண்டியை பிடிச்சி தூக்கி எரிஞ்சு அவரு தப்பிச்சு அவர் ஓடுறாரு. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க, அவர் ஓடுற பார்கன்ஸ் கூட துறந்துட்டு போறாங்க. இதுல பக்கத்துல போலீஸ்காரங்க இருந்து ஒருத்தர் கூட தடுக்கல. ஸோ ஒரு வக்கீலுங்க, ஒரு வக்கீலுக்கு இப்படி ஓட விட்டு நீங்க அடிங்க அப்படின்னா நம்ம நாட்டோட நிலைமையை பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம நிறைய சினிமாக்கள்ல நம்ம வந்து அரசியல்வாதிகள், இந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எப்படி ஒரு அரசியல் பண்ணுவாங்க, பொருட்கள் போகும்போது ஏழைகளை எப்படி பண்ணுவாங்க, அவர் எப்படி மெயினான வில்லங்கணக்கா கூடிய ஒரு அரசியல்வாதி எப்படி தோரணையா இருப்பாரு, அவர் கீழே உள்ள ஆட்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நிறைய சினிமாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா நிஜத்துல நான் அந்த சீனை பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு. அப்போ ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு, அவங்க அதிகாரம் இருக்குன்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, இது இவ்வளவுக்குள்ள உலகமுறை மக்கள் பார்க்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னைக்கு இப்ப நிறைய பொதுமக்கள் சைடுல இருந்து எதிர்ப்புகள் வந்திருக்கு. இதுல முக்கியமா குறிப்பிட்ட சில கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு கண்டனம் தெரிவிக்கணும், நிறைய பேர் கண்டனம் தெரிவிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல கூட இவருடைய கூட்டணி நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறனால பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுல நேர்மையா மனசு தில்ல கேட்ட ஒரே ஒரு அரசியல்வாதி கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவ்வளவுதான். அண்ணாமலை அளவுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அவர் உண்மையா நறுக்குன்னு போட்டு அந்த பதிவு உடனே எடுத்து போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அதுக்காக தான் இப்போ பயந்துக்கிட்டு அண்ணாமலை கேட்ட உடனே தான் உடனடியாக அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தார்மீக பொறுப்பு எடுத்து ஒரு மறுப்பு வீடியோ நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அதான் முக்கியமாக கவனிக்கணும். அதாவது படத்துல ஒரு சீன் காட்டுவாங்க, அதே மாதிரி எல்லா உலகம் பூரா அந்த வீடியோ பார்த்துட்டு, ஆனா இவரு என்ன சொல்றாரு திரும்ப கேட்டீங்கன்னா, அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சு கொஞ்சம் 2-3 நிமிடம் இந்த விஷயம் நடந்துட்டு ஏன் காருக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் ஓட்டு வந்தவர் நிப்பாட்டிட்டு ஏன்ட்டு, அதாவது அந்த கையை தூக்கி ஒரு மாதிரி கோபமா வந்து பார்த்தீங்கன்னா அவதூறா பேசுறாரு, கை நீட்டி பேசுறாரு. உடனே என் பாதுகாவலர் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ள தலைவர் இருக்கா, நான் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து போக சொல்றாங்க. ஆனா அவர் அதுக்கப்புறம் போகாம அவர் கையை தூட்டி பார்த்தீங்கன்னா அவதூறா அப்படி பேசிட்டே இருக்காரு, கோபத்துல முறைச்சிக்கிட்டே வராரு. ஸோ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அப்படி லாபமா பயன்படுத்துறாரு திருமாவளவன் அவர்கள். ஸோ உடனே கட்சியை சார்ந்தவங்க, அதாவது கட்சியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஓரமா போகணும், வண்டி எடுத்துட்டு ஓரமா போக சொல்றாங்க. ஆனா அவர் அதுக்கப்புறமும் கேட்காம அவர் முறைச்சிக்கிட்டு கை தூக்கி பேசினால அதனால கோபம் முடிஞ்சா நம்ம கட்சியை சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவரை கையை தூக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளு பண்றாங்க. ஸோ கடைசியில் போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க் கவுன்சிலுக்குள்ள உள்ள போகும்போது அழைச்சிட்டு போறாங்க. ஸோ இதான் நடந்த சம்பவம் அப்படின்ட்டு அழகா எவ்வளவு ஒரு லாபமா ஒரு முழு பூசணிக்க சோதனை மறைச்ச கதையா அப்படி நீட்ட எதுவுமே அவங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணாத மாதிரி, இவங்க எதுவுமே தப்பு பண்ணாத மாதிரி இந்த வண்டி வண்டியில இடிக்கல அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா நம்ம வண்டி இடிக்க நம்ம பார்க்கல, அதை கூட வண்டி இடிச்சா தெரிய மாட்டேங்குது. அவரு முன்னாடி ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு அவர் வந்து கேட்காரு. கேட்கும் போது உள்ள திருமாவளவன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து சொல்றாரு, தலைவர் இருக்காரு என்ன அப்படின்னு கேட்ட உடனே இவர் வண்டி சாய் போட்டு வண்டி எடுத்து போறாரு. அவர் விட்டுன்னு அவர் பேருப்பாரு அந்த மனுஷன். ஆனா அவர் போக விடாம இப்படி ஒரு போட்டு அடி அடிச்சு அவர் ஓட விட்டுட்டு எவ்வளவு அழகா லாபமா பேசுறாரு பாருங்க திருமாவளவர்கள். ஸோ அதான் எனக்கு நினைக்கும் போது எப்பா இவரெல்லாம் ஒரு திரைப்படத்துல கதை எழுதலாம் அவ்வளவு அழகா. இப்போ யாருமே இந்த விஷயத்தை பார்க்காம இருந்து இவர் இப்படி சொல்லிட்டா கூட யாருக்குமே தெரியாது, அவர் சரி தப்பு இல்லாத மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாரும் அப்படின்னா விட்டுறலாம். ஆனா உலகமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு, அவருமே இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பாரு. கண்ணு முன்னாடி அது எவ்வளவு வெட்ட வெளிச்சமா போட்டு அவங்க அடிக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் அழகா லாகவமா அப்படி நீட்டா இவங்க கட்சிக்காரங்க எதுவுமே தாக்காத மாதிரி அவர் போக சொன்னாங்க, அவர் தள்ளி முள்ளி ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது
எனக்கு என்னையா நடக்குது, நம்ம எங்கேயா இருக்கோம் அப்படின்னா, எப்பா விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து எல்லார் கையிலையும் ஃபோன் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்தெல்லாம் வரவு எல்லாருக்கும் உலக மக்களே பார்த்ததுக்கு அப்புறமும் ஒரு விஷயத்தை இப்படி மூடி மறைக்காங்க. முழு பூசணிங்க சோசியல் அமைச்ச மாதிரி அவங்க கட்சிக்கார மாதிரி தப்பே இல்லாத மாதிரி தள்ளுமுள்ளு தான் ஏற்பட்டுச்சு, அவர் மேலே தான் தப்பு அப்படி வளர்க்குற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன மாதிரி கதை கட்டியிருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே பொய்யா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு சார்பாக நாங்கள் என்ன வேணா பண்ணலாங்கிறதா அதுதான் கட்டாயம் எல்லாமே. இப்போ இதுல அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா, இப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய சகோதரர் பாதிக்கப்பட்டவர் போயிட்டு மருத்துவமனையில இல்ல எல்லாரும் தான் போட்டு அடிச்சிட்டாங்கல்ல, மருத்துவமனை சேர்ந்திருக்காரு. பாதிக்கப்பட்டவருடைய சகோதரர் பத்தினா போயிட்டு இருக்காரு. இப்போ அந்த கேஸ் எடுக்குன்னு சொன்னா கூட கேஸ் எடுக்க மாட்டாங்க. அதாவது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்புல இருந்து எங்களுக்கு அழுத்தம் வருது, நாங்க அப்படி யோசிக்காங்கண்ணா. சோ இப்போ நம்ம நாட்டுல எப்படி ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு, எப்படி மக்களுக்கு அப்ப என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஒரு வக்கீல், அதாவது சாதாரண மனுஷன் கிடையாது, பார் கவுன்சில இருக்கக்கூடிய ஒரு வக்கீலுக்கு எப்படி ஒரு சம்பவம் நடைபெறுதுன்னா அப்ப சாதாரணப்பட்ட மனுஷனுக்கு எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இதுல இப்ப நான் இன்னைக்கு எடுத்து முக்கியமான பேசணும்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்ல இந்த கரூர் சம்பவத்தை வச்சு முச்சமா முடிச்சு விட்டுணும், அவர் அரசியலே இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்தாரு. அது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த சமயத்துல தளபதி விஜயோடைய இந்த தேர்தல் பிரச்சார வாகனம் வந்துட்டு இருக்கும்போது சைட்ல அவங்க கட்சியை சேர்ந்த தோழர்கள் பாத்தீங்கன்னா 2 பேர் பைக்ல விஜயோட பாக்கணுங்கிற ஆர்வத்துல பக்கத்திலேயே வருவாங்க. அப்ப அந்த 2 பைக்குகளும் மோதிக்கிட்டு விஜயோட தேர்தல் பிரச்சார வாகனத்துல விழுந்துருவாங்க. சோ இதுல அந்த ஆட்களுக்கு பைக்ல வந்த ஆட்களுக்கு எதுவுமே சேதாரம் கிடையாது, அவங்களும் போயிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல. ஆனா இதுக்கு கோட்டையை போயிட்டு தானாக முன் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதியில பாத்தீங்கன்னா அந்த வண்டியை விஜயோடைய அந்த பிரச்சார வாகனத்தை சீஸ் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். சோ அந்த அளவுக்கு தானாக முன் வந்தாங்க. ஆனா இங்க நேரடியே நம்ம பார்க்கிறோம், திருமாவளவனுடைய கார் வந்து ஒரு லாயருடைய வண்டியில மோதிட்டு சொல்லிட்டு இவர் அங்க போயிட்டு சத்தம் போட்டு அதுக்கு இவங்க எல்லாரும் போட்டு அவரை அடி அடிச்சு ஓட விடுறாங்க. சோ அப்ப இது எப்படி எடுத்துப்பீங்க? இது சம்பந்தமா ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணுவீங்களா, இல்ல பாதிக்கப்பட்டவங்க மீதே கேஸை ஃபைல் பண்ணிடுவீங்களா? அதாவது உண்மையிலே பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன சம்மந்தம், உண்மையிலே இடிச்சுச்சா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து இவர் வண்டி அவர் வண்டியில இடிச்சுதான் செக் பண்ணும். செக் பண்ணி அப்படி தவறு இருந்தா கண்டிப்பா திருமாவளவனுடைய கார் டிரைவர் மேலதான் பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தாக்குனாங்களா அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணும். ஆனா இங்க இருக்க சட்டத்தை பார்த்தா அப்பெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பாதிக்கப்பட்டாரு இப்ப ஆஸ்பத்திரி கிடக்காரு அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணாலும் பதிவு பண்ணுவாங்க. நீ அப்பா அங்க போன, நீ அப்ப சம்பந்தம் இல்லாம இந்த ரோட்டில் நடந்து போன அப்படின்னு ஏதாவது ஒரு போட்டாலும் போடாலும் நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ எனக்கு இதுல பரம ஒரு சந்தோஷம் கேட்டீங்கன்னா, திருமாவளவனுடைய சுயரூபம் என்னங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயரூபத்துக்காக தன்னுடைய 2 சீட்டுக்காக திமுக முரட்டு முட்டா கொடுக்காரு. அவர் மக்கள் நலன் அக்கறை கொண்டவர் கிடையாது. ஏன்னா மக்கள் நலன் அக்கறை கொண்டவரா இருந்தா இந்த 4 ஆட்சிகள்ல அந்த அவர் யாருக்காக அந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்து எந்த மக்களுக்காக நிக்கிறோ அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த மக்களுக்கு சார்பாக தான் நிக்கணும், கட்சிக்கு சார்பாக கூட்டணி இருக்குங்கிறக்காண்டி அந்த கட்சிக்கு சார்பாக நிக்க கூடாது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கோம். ஆனா இவர் ஒவ்வொரு தடையும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஏதாவது அந்த திமுக ஆட்சி இருக்கும்போது அந்த மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா நேரடியாக போயிட்டு அந்த மக்களை சமரசம் பண்ணி இந்த பிரச்சனை பெருசுப்படுத்தாத மூடி அப்படியே சமரசம் ஆயிடுவார். அந்த மக்களுக்காக அந்த ஒரு நீதி கேட்டா நிக்க மாட்டாரு. இதே இவங்க எதிர்கட்சியா இருக்காங்க, அதிமுக ஆட்சி காலத்துல எப்படி ஒரு சம்பவம் ஏற்படுதுன்னா உடனே அதுக்காக மக்களுக்காக போட முன்னுவாரு. சோ அதான் நிதர்சனமான உண்மை. மக்கள் பக்கம் நிக்கவே மாட்டாரு. இதனாலதான் நம்ம வந்து அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர் இப்படிதான் அவருடைய உண்மையான சுயரூபம் இதுதான், அவருக்காக அவருடைய தேவைக்காக அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவர் எப்படி வேணாலும் திமுக முட்டு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சோ இப்ப இந்த விஷயத்த உலகத்துல உள்ள எல்லாருமே அவரு பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட இதுக்கு அதாவது திருமாவளவனை நம்பி இவ்வளவு நாள் அவருக்கு கோஷம் போட்டு இருந்த இளைஞர்கள் கூட நிறைய பேர் இவருடைய சுயரூபம் இதுதான், இவருடைய உண்மையான ரூபம் அப்படிதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவரை பத்தி இவர் சமீபமா இதுக்கு வேற யாருமே சொல்ல வேண்டாம். திருமாவளவனை பத்தி திருமாவளவனே தான் யாருங்கிறது அவரே தான் வந்து வெளியே காட்டிட்டே இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு செயலையும் நீங்க புரியும். அதாவது இந்த கரூர் சமூகத்துல விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவர் வன்மமா எதிர்த்தாரு. நேற்று வரைக்கும் அவர் கைது பண்ணு சொல்லிட்டு இன்னைக்கு தடாலடியா மாத்தி பேசுறாங்க. விஜய் அவர்களை கைது பண்ணணும்னு நினைக்கல, இந்த சம்பவம் விஜய் அவருக்கு நான் போன் போட்டே பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு உள்டா ஒரு விஷயம் இப்ப பேசுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவரை கைது பண்ண மாட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் கைது பண்ணாங்கன்னா இப்பவே அவருக்கு பாசிட்டிவா தான் செல்வாக்கு. இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே விஜயோட செல்வாக்கு கூட்டிட்டே இருக்கு. ஏன்னா பாதிப்படைந்த மக்கள் யாருமே அவரை குறை சொல்லல. சோ அப்படிங்கும்போது விஜயவர்ல கைது பண்ண மாட்டாங்கிறது ஓரளவுக்கு அரசியல் புரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும். அவர் சுத்தி இருக்கவங்கள பயம் காட்டுவாங்க, அவர் கைது பண்ணா அவரை டச் பண்ணி வேற லெவல்ல வெடிக்கும். அவருக்கு இன்னுமே பெரிய ஒரு லீடரா அவர் மாறிடுவாரு. அவர் டைரக்டாவே ஜெயிச்சிருவார் 2026 தேர்தலில். சோ தெரிஞ்சனால அவர் கைது பண்ணாம சொல்லுவாங்க. இது வந்து திருமாவளவர்கள் அதை விட்டுட்டு ஏன் வந்து கைது பண்ண மாட்டேங்க, ஏன் வந்து கைது பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி அப்படிலாம் பேசிட்டு சடனடியா ஒரு நேரத்து ஒரு வீடியோ பாக்குறேன், நாங்க அப்படிலாம் சொல்லல, அவர் கைது பண்ணுங்கிற என்ன நோக்கம் கிடையாது, அவர் இப்படி பேசினார்ல வீடியோ வெளியிட்டதான் பாத்தீங்கன்னா வேண்டும்னே திமுகவை எதிர்க்கிற நோக்கம் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கு. ஆமா அவர் திமுக எதிர்க்கிறதா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு, அவரு முதலமைச்சர் தான் வந்திருக்காரு, அப்புறம் அப்பதான் பேசுவாரு, இல்லாத பொல்லாத பேசுறத நீங்க கேட்கணும். சோ இப்படி திருமாவளவனுடைய உண்மையான சுயரூபத்தை உலகம் உள்ள மக்கள் எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையை ரொம்ப நாட்கள் நீங்க மறைக்க முடியாது. நீங்க வந்து பொய்யா ஒரு முகத்தோட எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க வெளியே வந்து காட்டிட்டு நான் வந்து மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்காக என்னுடைய வாக்கை அர்ப்பணிச்சேன் அப்படி இப்படிலாம் பயம் சொல்றது. அப்ப மக்களுக்காக உண்மையை நிக்கணும்ல. நீங்க எந்த விஷயத்துல இந்த நாடோட ஆட்சியில இந்த அந்த
பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக எந்தெந்த தருணத்துல அவங்களுக்காக போய் நீதி கேட்டு போராடி இருக்கீங்க சொல்லுங்க அப்போ? எதுவுமே கிடையாது. எல்லாமே பம்மாத்து வேலை மாதிரி கட்டுவார், அவ்வளவுதான். இப்ப எல்லாம் வந்து அந்த கள்ளச்சாரையும் ஒழிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதுவிலக்கு மனம் நடத்தினாரு. எதுக்கு நடத்தினாரு? அது என்ன நடந்துச்சு நன்மை நீங்க நினைச்சு பாருங்க. சும்மா பம்மாது கட்டுவார். இந்த ஆட்சிக்குள்ள நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்சி இருந்தாலும் நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கிறதுல சும்மா தேவையில்லாத உப்புச்சப்பு இல்லாத சித ஒரு கேள்வி கேட்டு போயிருவாரு. மற்றபடி முழுக்க முழுக்க இந்த ஆட்சியை காப்பாற்றுறதா இவருடைய நிலைப்பாடு. அதுக்கு எதிராக அவங்களுக்கு பாதிப்படை அவர் சார்ந்த மக்களே பாதிப்படைஞ்சாலும் அதை பத்தி எல்லாரும் கவலைப்பட மாட்டார். ஸோ அதனால இந்த விஷயத்துல பார்க்கும்போது எனக்கு ஒரு பரம வந்து இவருக்கு இப்படி விஷயம் நடக்கணும். ஏன்னா இப்போ வந்து உலகத்துக்கு எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சுல, எல்லாருமே இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சுல. சம்பந்தமே இல்லாம விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் வாழத்தை நீங்க சீஸ் பண்ற அளவுக்கு போறீங்கன்னா இங்க இவ்வளவுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. ஒரு வக்கிலேயே அடிச்சு இப்படி ஓட வெட்டுறாங்க, நடு ரோட்ல பட்ட பகல இப்படி சம்பவம் நடக்குது. அப்ப இதுக்கு காரணமானவங்க மேல யாருமே வழக்கு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா வழக்கே நீதிமன்றமே பதிய வேண்டியதுதானே, இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கலாமே. ஸோ அப்படிதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தோணும். இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே இது தோணும். ஸோ ஆனா இது நடக்குமா, இதை கேஸ் எடுத்து விவாதிப்பாங்களா, இதை அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போவாங்களே நம்மளுக்கு தெரியல. ஸோ இது அப்படி மூடி முறைக்கு வேலை தான் நடைபெறும். அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ மனசுல நமக்கு ஒரு கேள்வி எழுதலாம். அப்போ உங்களுக்கு வந்தா ஒரு ரத்தம், மற்றவங்க வந்து தக்காளி சட்னியா? விஜய்க்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? மற்ற சாமானிய மக்களுக்கு ஒரு சட்டம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சட்டமா? எப்படி நீங்க வந்து அடிக்க பயலாம்? அவரு அப்படி என்ன பேசுறாரு? அவரு வண்டியை முன்னாடி நிப்பட்டு ஏன்னு கேட்கிறாரு. உள்ள திருமாவளவன் இருக்காரு, தெரிஞ்சு தலைவர் இருக்காரு, போங்க சொன்னா அவர் வண்டி எடுத்து கிளம்பிடுறாரு அந்த மனுஷன். ஆனா அவரை தோண்டி விரட்டி அடிச்சு அப்புறம் வண்டியை சேதப்படுத்தி, ஸோ இப்படி ஒரு அரசு நடத்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்களுக்கு இப்போ உண்மை ஒவ்வொருத்தருக்காக தெரிய ஆரம்பிச்சு இந்த விஷயங்கள்லாம் மக்கள் மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சிட்டு இதோடைய எதிர்ப்பு 2026 தேர்தலில் நல்லா பிரதிபலிக்கும். அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது நேற்று நிகழ்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன மாதிரி விஷயம் சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.